வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. தமிழகத்தில் இன்று பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 27ஆம் தேதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் சற்று ஓரிரு இடங்களில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை தமிழகத்தில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 2ஆம் மணிக்கும் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு காற்று பகுதிக்கும் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு வங்கக்கடலில் வரும் நிகழ்வு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: ராஜஸ்தான் கிழக்கு பகுதி, மேலும் உத்தரப்பிரதேசம் மேற்கு பகுதி, குஜராத் வடக்கு பகுதி இணைக்கும் விதமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 27ஆம் தேதி குஜராத் வடக்கு பகுதி, மேலும் பாகிஸ்தான் எல்லையோரங்களில் நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு வேகமாக பாகிஸ்தான் எல்லையோரம் சென்றடைந்தாலும் ஆகஸ்ட் 28, 29, 30 தேதிகளில் ஒரே இடத்தில் நிலை கொண்டு குஜராத்துக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு கனமழை, மிக கனமழை, தொடர் மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராஜஸ்தானுக்கும் கனமழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது. இதில் பாதிக்கும் மழை என்பது குஜராத்துக்கு பாதிக்கும் மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மகாராஷ்டிரா, கோவாவுக்கும் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வேகமாக பாகிஸ்தான் எல்லையோரம் சென்றடைந்தாலும் பாகிஸ்தானின் எல்லையோரம் நின்று 3 நாட்கள் ஒரே இடத்தில் நிலை கொண்டு மழை, கனமழை, மிக கனமழை கொடுக்க இருக்கிறது ராஜஸ்தான், குஜராத், பாகிஸ்தானுக்கு. மேலும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மேற்கு நோக்கி செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி தீவிரமாகவே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு பாகிஸ்தான் நிலப்பரப்பிலே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கம், வங்காளதேசம் இணைக்கும் விதமாக ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஜார்க்கண்ட், பீகார், புதுதில்லி இந்த மாநிலங்கள், இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது. மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி மியான்மரிலிருந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஆகஸ்ட் 29, 30, 31 தேதியில் படிப்படியாக வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடையும் என்று எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ராஜஸ்தானில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமாகி அந்த நிகழ்வு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு அப்படி அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணித்தால் 75% காற்றை தன்வசம் ஈர்த்து கொள்ளும். இதன் காரணமாக வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு காற்று என்பது குறைவாக கிடைக்கும். இப்போது ராஜஸ்தானில் இருக்கும் நிகழ்வு பாகிஸ்தானில் வழியாக நிலப்பரப்பிலேயே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக அரபிக்கடல் காற்றும், மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கில் இருக்கும் வரும் காற்றும் வங்கக்கடலில் நிகழ்வுக்கு கிடைக்க இருக்கிறது. இதன் காரணமாக வங்கக்கடலில் இருக்கும் உருவாகும் நிகழ்வு சற்று வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரும் மேலடுக்கு சுழற்சி ஆகஸ்ட் 30ஆம் தேதி சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி மேலும் தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கேரளா, கர்நாடகாவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீராக தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழக நிலப்பரப்பில் வெப்பம் உயர்ந்த இடத்தில் மட்டும் லேசான மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை. லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும்
தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த 4 மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை நேரங்களில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான சாரல் மழை, மிதமான மழை, விட்டு மழை எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. பல்லடம், சோலூர், காரணம்பேட்டை இந்த இடங்களாம் பெரிதாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதியை பொறுத்தவரை மேட்டுப்பாளையத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காரமடைக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி அன்னூருக்கும் லேசான சாரலோ அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கு பகுதி பெரிய நகமுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டைக்கு லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கு பகுதியை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதுமில்லை. எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளை ஆகஸ்ட் 27ஆம் தேதி தமிழகம் நிலப்பரப்பை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கணவாய் பகுதியிலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஆங்கங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாக தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்கள், மத்திய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி. மேலும் வருகிற நாட்களில் பெரும்பாலான நாட்கள் கணவாய் பகுதிகளில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 29ஆம் தேதியிலிருந்து மழை படிப்படியாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு மேலும் மழை கணவாய் பகுதிகளுக்கும் மழை லேசான சாரல் மழை, மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலனமழை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியில் வரும் நாட்கள் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு இப்போது சாரல் மழை என்பது செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிகளில் தமிழகத்திலும் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலனமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வங்கக்கடலில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஆகஸ்ட் 30, 31 தேதி தீவிரமடையும் என்பதால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 11 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 30 நிமிடம். தேய்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.